விருதுநகர் மாவட்டம் 97% பெற்று தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பிடித்திருக்கிறது. இது குறித்தே பேசுவதற்காக நம்மிடையே சுவாமிநாதன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுவாமிநாதன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்கள், வழக்கமாக இந்த ஆண்டும் விருதுநகர் மாவட்டம் என்பது தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பெற்றிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வணக்கம். முதலாவதாக விருதுநகர் மாவட்டம் தொடர்ந்து இந்த ஆண்டும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்றதற்கு மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு காரணம் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் தான் முதல் காரணம். அவர்களுடைய தொடர் முயற்சி, மாணவர்கள் மீது அவர்கள் காட்டுகின்ற அக்கறை, கல்வியில் தொடர்ந்து சிறந்து முதலிடம் பெற வேண்டும் என்று அவருடைய அயராத உழைப்பு தான் முதல் காரணமாக நான் நினைக்கிறேன். அதாவது இந்த தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துவதற்கு அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான கவனங்கள் செலுத்தப்பட்டு வருது? அதற்கு சிறப்பு வகுப்புகள், ஆசிரியர்களுக்கு ஏதேனும் சிறப்பு பயிற்சிகள் எதுவும் அளிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த பயிற்சிகள் குறித்த ஒரு தகவல். ஆசிரியர்களுக்கென்று பாடங்களிலே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பாடங்களிலே சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. RMSA மூலமாக, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் மூலமாக சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு ஸ்லோ லேர்னர், மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்காக பிரத்யேகமாக அதற்கு முந்தைய ஆண்டு தயாரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் மீண்டும் நகல் எடுத்து அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது. மேலும் ஆசிரியர்கள் காலை மாலை சிறப்பு வகுப்புகள், சனிக்கிழமை சிறப்பு வகுப்புகள் என்று தொடர்ந்து பயிற்சி அளித்து மெல்ல கற்போருக்கான மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் எடுத்தார்கள். மேலும் பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் 3 பாடங்களில் 4 பாடங்களில் தேர்ச்சி பெற முடியாத மாணவர்களுக்கு தனியாக கல்லூரிகளில் வைத்து அவர்கள் நம்பிக்கையூட்டும் பயிற்சி வழங்கப்பட்டது. எனவே அதாவது விருதுநகர் மாவட்டம் முதலிடம் பெற்று இந்த ஆண்டும் வந்திருப்பதை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக தொடர்ந்து இதை கைப்பற்ற வேண்டும், மாணவர்களுக்கு எவ்வாறெல்லாம் பயிற்சி வழங்க வேண்டும், ஆசிரியர்களை எவ்வாறு பயிற்சி வழங்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டியாக விளங்கினார்கள்.